Hello friends, welcome to Hot Pot. நான் மாலதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மீன் குழம்பு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்க Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இந்த மீன் குழம்பு எந்த மீன்ல வேணாலும் செய்யலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு மீன் கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். குழம்புக்கு ஃபர்ஸ்ட் புளியை நல்லா கரைச்சிட்டு வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊற வச்சுட்டு கழுவி தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியிலே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், இது கூட கல்லுப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒன்றா அப்படியே கரைச்சி விட்டுக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப கூடவோ குறைவோ போட்டுக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகா அப்படியே உடச்சி போட்டுக்கோங்க. அப்படியே கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். நம்ம இப்போ மீன் குழம்புக்கு தாளிச்சிடலாம். கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரியட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூட 1 கப் சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 15 பல்லு பூண்டு நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது பொடியாக நறுக்குன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியமில் வச்சுட்டு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மசாலாவுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு குழம்பை கரண்டி வச்சு கிளறக்கூடாது, ஏன்னா மீன் உடஞ்சிரும். ஸ்டவ் மீடியமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. நீங்கள் இந்த டைமில் மாங்காய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். மீன் சேர்க்கும் போதே மாங்காய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போது மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு 2வது ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் கடுகு, இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், இதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம தாளித்து வச்சதை மேலே போட்டுக்கோங்க. அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வாசமாக இருக்கும் மீன் குழம்பு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்ல வாசனையாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.